நம்ம சென்னை மெரினா பீச்சில் கம்மிங் அக்டோபர் 6 காலைல 11 மணிலேருந்து மதியானம் 1 மணி இல்லைனா 2 மணி வரைக்கும் சென்னையில் ஏர் ஷோ நடத்துகிறாங்க. இதில் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஃப்ளைட்டர் பிளேன்லேருந்து ஜெட்டு, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்னு ஏகப்பட்டதை வச்சுட்டு எக்கச்சக்கமான சாகசம் பண்ணிகிட்டு இருக்காங்க வானத்தில். இந்த ஈவெண்ட்டோட என்ட்ரி ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா காலையில் 9 மணிக்கெலாம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும், செம்ம கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே பார்வையாளர்கள் வரதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிராஃபிக்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸில் நிறைய அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய இடத்துல பார்க்கிங் ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஏர் ஷோ இது செகண்ட் டைம் நடக்குது நம்ம சென்னையில். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்றாங்க. சோ இது செகண்ட் டைம் நடக்குது, அதுவும் நம்ம மெரினா பீச்ல. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த சண்டே வீக்கெண்ட் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்க போய் பாருங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏர் ஷோலாம் அந்த அளவுக்கு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நாங்கள் அக்டோபர் 4 போயிருந்தோம். ப்ராக்டிஸ் செஷன் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபுல் ஃப்ளெஜ்ல பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சு பார்க்க. ஸோ பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட்றதுக்குமே நிறைய பொருள்லாம் கிடைக்காது, கடைலாம் மூடி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போயிடுங்க. ஆல்சோ இந்த ஹேர் ஷோ கிட்ட போகும்போது சேஃப் அண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஃபார் மோர் வீடியோஸ் இதே மாதிரி பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக போடுவோம்.